புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, அனுதினம் உம்மில் வளரச் செய்யும் உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும், அனுதினம் உம்மில் வளரச் செய்யும் உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீ விழித்திருக்க வேண்டிய ஒரு தருணம் அது. உன்னுடைய வாழ்வில் ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நீ எந்த ஒரு இடத்திலும் உறுதியாக தீர்மானமாக இருக்க முடியவில்லை. ஆகவே கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து இடைபட விரும்புகின்றார். பலப்படுங்கள் என்னும் தலைப்பில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வாஞ்சியாயிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் என்னால் உறுதியாக நிற்க முடிவதில்லை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, வேலை இடங்களில் ஆனாலும் சரி, நான் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் என்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஒரு விதமான பயம் வர ஆரம்பிக்கின்றது, ஒரு விதமான நடுக்கம் எனக்குள்ளாக வர ஆரம்பிக்கின்றது, ஒரு விதமான தடுமாற்றம் எனக்குள்ளாக வர ஆரம்பிக்கின்றது. இன்று உலக பிரகாரமான வாழ்க்கையில் இது போன்ற நடுக்கங்கள், பயங்கள், தடுமாற்றங்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் விழுந்து விடுகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். நாம் நடுக்கத்தோடு, ஒரு தடுமாற்றத்தோடு எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நமக்கு தோல்வியை கொடுப்பதாய் காணப்படுகின்றது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக வாழும்படியாக இரட்சிப்பின் காலகட்டங்களில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களில் நாம் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் இன்று சிக்குண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துவிட்டோம். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வருகை சமயமாயிற்று. இதோ மணவாளன் தன் மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வரக்கூடிய தருணத்தில் நான் ஆயத்தமற்றவளாக, ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறவளாக, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவளாக இந்த உலகத்தில் சிக்குண்டு காணப்படுகின்றேன். நம்மை பார்த்து கர்த்தர் மிகவும் மனபாரத்தோடும் மிகவும் மன கசந்து நம்மை பார்த்து எச்சரிக்கின்றார். நீ மிக மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கணவர் ஒரு பிரயாணமாக வெளியே சென்றிருக்கின்றார். அவர் திருப்பி அவர் வரக்கூடிய சமயத்தில் மனைவி பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் ரெடியாக இருங்கள், நான் இதோ உங்களிடை வருகின்றேன், நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு நாம் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும், ஆகவே நீங்கள் புறப்பட்டு காத்திருங்கள், நான் இதோ வந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவாரேயானால், இந்த மனைவி பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழும்பி ரெடியாய் மேக்கப் எல்லாம் போட்டு தயாரா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கணவர் வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவரை அமர்வதற்கோ அல்லது அவர் குடிப்பதற்காக தண்ணீர் கொடுப்பதற்கோ சமயம் இருப்பாது. வாங்க போலாம் என்ன செய்வாங்க? அவரை துரிதப்படுத்துவார்கள். இப்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மணவாட்டியாகிய என்னை அழைக்கும்படியாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக, அழைத்து செல்லும்படியாக இதோ அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா? நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் காணப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நான் யாருக்கு கொடுப்பதில்லை? கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நம்மிடம் உரையாடாமல், நம்மிடம் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எவ்வளவு வேதனையாக நமக்கு காணப்படும். என் பிள்ளை என்னிடம் பேசவில்லை, என்னுடைய மகள் என்னிடம் பேசவில்லை, என்னுடைய மகன் என்னிடம் பேசுவதில்லை. உடனே போதகருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, உற்றா உறவினர்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய, என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்கிட்ட பேச. இப்படிப்பட்டதான ஒரு தவிப்பு எவ்வளவு வலிக்குது நமக்கு. இந்த குழந்தைக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன்? கர்த்தர் அவருடைய சுதந்திரத்தை எனக்கு தானமாக தந்திருக்கிறார். அந்த தானத்தை நான் கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு குறித்து எனக்கு எப்படிப்பட்டதான ஒரு வலி எனக்குள்ளாக காணப்படுகின்றது. இந்த குழந்தைக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் ஜீவனை அந்த பிள்ளைக்காக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தன்னுடைய உயிரை தன் பிள்ளைக்காக கொடுப்பார்களா? முடியாது. ஒரு கண்ணை கொடுக்கலாம், ஒரு கிட்னி கொடுக்கலாம். இன்றைக்குள்ள அறிவியல் உலகத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் தானம் செய்வதும் மாற்றி அமைப்பதும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தன்னுடைய சரீரத்தில் உள்ள அவயங்களை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அதுவும் மிகவும் ரேரான சம்பவங்களை, அனைவராலும் அது கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆனால் எனக்காக நான் ஆண்டவரை அறியாத சமயத்தில் அவர் என்னை மீட்கும்படியாக அவருடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில் கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தினார். சாட்டைகளால் அடிக்கப்பட்டு சரத்துள்ள சதைகள் கிழிந்து தொங்கின. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சீலையை அவிழ்த்து அவரை சீட்டு போட்டு அவரை ஏளனப்படுத்தினார்கள். அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்தினார்கள். கைகளில் கால்களில் ஆணி, தலைகளில் முள்கிரீடம், சரீரம் முழுவதும் காயங்களை நமக்காக ஏற்று அவருடைய ஜீவனையை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்னை மீட்டெடுத்திருக்கின்றார். அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தகப்பனோடு, அந்த மணவாளனோடு நான் உரையாடாமல், உறவாடாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் அவர் செய்த சாக்ரிஃபைஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வலி காணப்படும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய தருணம் அது. சற்று நின்று நிதானித்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் நீங்க சம்பவிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அது எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. 6 அடி நிரப்பு தான் உண்டு. பல பேர்களில் இன்று நீங்கள் அறியப்படலாம். செல்வந்தர்களாக, வல்லுநர்களாக, அறிஞர்களாக, அறிவாளிகளாக, புலவர்களாக, எப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியான ஒரு நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் அறியப்படலாம். ஆனால் உங்களுடைய சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் செல்லும் பொழுதே உங்களை இவன் பெரிய அறிவாளி, இது பெரிய அறிவாளி என்று யாரும் கூறுவதில்லை. எல்லாமே பிணம்தான். ஒரே வார்த்தை பிணம். அங்கு ஆண் பிணம் பெண் பிணம் என்று இல்லை, ஒரே வார்த்தை பிணம், டெட் பாடி.
அங்கு ஆண் என்பதும் இல்லை, பெண் என்பதும் இல்லை, குழந்தை என்பதும் இல்லை, கிழவி என்பதும் இல்லை, குமார் வாலிபர் என்பதும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாமே பிணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிணத்தை புதைப்பதற்கு 6 அடி நிலம் வேணும். அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தரோடு கூட இணைந்து வாழும்படிய வாழ்க்கை நித்தியமாக காணப்படுகின்றது. அந்த வாழ்க்கைக்காக என் மணவாளனோடு இணைந்து வாழும்படியாக, என் தகப்பனோடு இணைந்து வாழும்படியாக நான் என்ன செய்திருக்கின்றேன்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவானுக்கு வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களை நாம் படிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பான். நீ விழித்துக் கொண்டு சாவுக்கேதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. எதை ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் சாவுக்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அதாவது உன்னிடம் எஞ்சி இருப்பதை நீ ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து என்றால் உறுதிப்படுத்த அல்லது பலப்படுத்து. இன்று கிறிஸ்துவை தரித்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எனது வாழ்வில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவர் என்ற பெயர் மட்டுமே. கிறிஸ்துக்குரிய சாட்சியின் ஜீவம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஒயிட்டு போடுவேன், ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன், மீசத்தாடி எல்லாம் வளைச்சிருவேன். ஆனா வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாது. கையில் இருந்து வரக்கூடிய செயல்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அவருடைய வஸ்திரங்கள் சபையில முன் பத்தியில போய் கைகளை அட்டித்து துள்ளி பாதி அவாடி ஆவில அபிஷேகித்து குதித்து முடித்து விட்டு ஆராதனை முடித்து விட்டு அந்த கேட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வாயில இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக கொடூரமாயிருக்கு. அந்த குடும்பத்திற்குள்ளாக நீங்க சென்று பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு மரியாதை என்பதை காணப்படுவதில்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள எங்கும் பிரச்சனை, போராட்டம். ஆனால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதோ கிறிஸ்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வெளி வேஷங்கள் உனக்கு ஆகாது. இந்த மாம்ச சரீரம் மண்ணோடு மண்ணாக சென்றுவிடும். உன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை நீ ஸ்திரப்படுத்தி, நீ பலப்படுத்தி கிறிஸ்துவாக நினைத்திரு. உன்னுடைய ஆவிக்குரிய சரீரம் மிக முக்கியம். அதை இழந்து விடாத. உன்னுடைய ஜீவ வாழ்க்கையை இன்று குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருக்கும் எனக்கும் உரிய உறவு குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. வேதாகமத்தை தியானிப்பது குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் இந்த கைபேசி எடுத்து வைத்து என்ன செய்துட்டு இருக்கிறேன், வீடியோஸ் அது இதுன்னு சாட் பண்ணிருக்கேன். சாட்டிங், சீட்டிங் எல்லாமே அதுல தான் நடக்குது. உன்னுடைய வாழ்க்கையே இந்த கையடக்கமாக மொபைல் உள்ள முடிந்து போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சீரழிந்து விடாதே. போதை பழக்க வழக்கங்கள், பலவிதமான சிற்றின்பங்கள், களியாட்டுகள், வீடியோ கேம்ஸ் உனக்கும் ஆண்டவருக்கும் உரிய உறவை அழித்து விடுகின்றது. உனக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. கர்த்தரோடு கூட உறவாடி மகிழே. அவருடைய வேத வசனங்களை தியானித்துக் கொண்டற. அதான் சொல்லியிருக்கிறார், உனக்கு இதெல்லாம் இன்று உன்னுடைய வாழ்வில் மரித்து போய் கொண்டிருக்கின்றது. சாவுக்கு இது மரணத்தின் விளிம்பில் போயிருக்கிற உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு மரணத்தின் விளிம்பில் காணப்படுகின்றது. வேதாகமத்தை தியானிப்பது மரணத்தின் விளிம்பில் காணப்படுகின்றது. இப்போதே நீ அதை ஸ்திரப்படுத்தாவிட்டால் நீ அழிந்து விடுவாய். உன்னுடைய ஜெப வாழ்க்கை அழிந்து விடும். உன்னுடைய வேத வாசிப்பு அழிந்து விடும். இதெல்லாம் அழிந்து விட்டால் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நிலைநிற்க முடியும்? கிறிஸ்து எப்படியாக உன்னோடு கூட உறவாடி மகிழ முடியும்? ஆகவே தான் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும், நீ பலப்படுத்த வேண்டும், இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவாடி மகிழ்கிறவராய் நாம் மாற வேண்டும். இந்த காரியங்களை யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? சர்தை என்னும் சபைக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். நீ உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானவைகளாக காணப்படவில்லை. இப்பொழுதே நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். விழித்திராவிட்டால், நீ மனம் திரும்பி விழித்திராவிட்டால் திருடனை போல வருவேன். அப்பொழுது என்ன செய்வ?
ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் உன்மேல் வரக்கூடிய நேரையை நீ அறியாமல் இருக்கின்றாய். இதோ அவருடைய வருகை சமீபமாயிற்று. தன்னுடைய மனவாட்டியை, தன்னுடைய பிள்ளையை அவரோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கின்றார். நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா? உன்னை பலப்படுத்து, கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை பலப்படுத்து. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகின்றார், நீ பலப்பட்ட பிற்பாடு உன் சகோதரனை நீ என்ன செய்யணுமா? பலப்படுத்த வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு யாரை பலப்படுத்த வேண்டும்? உன் உடன் இருக்கிறவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, அவருடைய சத்தியத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்லும்படியாக, அவரை அண்டி உனக்கு மீட்பே இல்லை என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர்களை உணர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை பலப்படுத்தின பிற்பாடு நான் என்ன செய்ய வேண்டும்? என் உடன் இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாலேயே பலப்பட முடியல, நான் எப்படியாக அடுத்தவரை பலப்படுத்த முடியும்? என் குடும்பத்தை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும்? என் மனைவியை எப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும்? என் பிள்ளைகளை எப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும்? என் நண்பர்களை எப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை தந்திருக்கின்றார். எப்படியாக நீ கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட வேண்டும்? நீ பலப்பட்ட பின்பு என்ன செய்ய வேண்டும்? உன் சகோதரனை, உன் குடும்பத்தை, உன் நண்பர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரண தருவாயில் இன்று நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பாத்திரம் தான் நாம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய பாத்திரம் நாம் தான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு மரணம், ஆண்டவரோடு கூட உறவு எனக்கு தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தருக்கின்ற நசரேயனாகிய வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி என்பவர், அவரை ஒருவராலும் பிடித்து நிற்க முடியாது. அவருடைய தளர்ந்த சடைகள் அவருக்கு பலமாய் காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை புதிய கயிறுகளை வச்சு கட்டுறாங்க, முடியாது. எப்படி எல்லாமோ செய்து பார்க்குறாங்க, அவரை பிடித்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் குறைவாக காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையை நாம் முற்றிலுமாக தியானித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக குறைவாக காணப்பட்டது. அவர் எப்பொழுதெல்லாம் அழிவின் விளிம்பில் மரண தருவாயில் செல்கிறாரோ அப்பொழுது மட்டுமே அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். மற்ற நேரங்கள் எல்லாம் தன்னுடைய சுயத்தின்படி அவர் வாழ்கிறவராய் காணப்பட்டார். இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தை நோக்கி மட்டுமே நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுயத்திற்காக மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுய வாழ்க்கையில் சுய இன்பத்திற்காக சுயத்தை நோக்கி மட்டுமே என்னுடைய சிந்தை முழுமையாக காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்தகோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்று எனது வாழ்க்கையும் இப்படியாகத்தான் காணப்படுகிறது. கர்த்தரை விட்டு நான் பின்மாற செல்லக்கூடிய தருணத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து, வேதாகமம் தியானிக்கக்கூடிய சமயங்கள் குறைந்து, கர்த்தரை விட்டு பின்மாற செல்லக்கூடிய தருணத்தில் இந்த உலகத்தில் நான் கையேந்துகிறவனாக, உலக மக்கள் மத்தியில் இந்த அவமானங்களை சகிக்கிறவனாக என்னுடைய வாழ்க்கை மாறுகின்றது. இங்க பாருங்க, ஒரு தாடை எலும்ப கொண்டு அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்ட பிற்பாடு அவர் எங்க இருக்கிறார்னு பாருங்க. சோர்ந்து போய் குடிக்க தண்ணி இல்லாம இதோ அந்நிய ஜனங்கள் மத்தியில் விழுந்து கிடக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, அவர் இந்த ரட்சிப்பிற்காக ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது கிடையாது. நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவா வேண்டாமா என்று கர்த்தரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டதும் இல்லை. தன்னுடைய சுயத்தின்படி அவர் வாழ்ந்தார். தன்னுடைய சுயத்தின்படி யுத்தங்களை செய்தார். தன்னுடைய சுயத்தின்படி அனைத்து காரியங்களை செய்தார். தன்னுடைய வாழ்க்கையை தன் சுயத்தின்படியே அவர் வாழ்ந்து தீர்த்தார். ஆனால் அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபிக்கிறாரோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் அவரை விட்டுவிடவில்லை. இந்த மரண தருவாயில ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் மத்தியில நான் அழிந்து போக வேண்டுமா? இவர்கள் கையால் நான் மரிக்க வேண்டுமோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பாலைவனத்துல, அந்த பள்ளத்தாக்கில ஆண்டவர் ஒரு ஆற்றை உருவாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் அவருக்கு திரும்ப வருகின்றது. இந்த நேரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாறி மரண தருவாயில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் அபிஷேகம் என்னும் தண்ணீரை கர்த்தர் ஊற்ற வாஞ்சியாயிருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடு. இப்பொழுது நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை இதோ இந்த உலகத்தோடு சேர்ந்து அழிந்து கொண்டிருக்கின்றது. இதோ நான் மரண தருவாயில் இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் அவர் அக்கினி அபிஷேகம் என்னும் நீரினால் உன்னை அபிஷேகித்து உனக்கு ஜீவனை திரும்ப தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தரோடு கூட இணைத்து வாழும்படியாக நீ பிரயாசப்படு. ஆகவே தான் கர்த்தர் மிக கவனமாக எச்சரிக்கின்றார். நீ இப்பொழுதே விழித்து கொண்டிரு, நான் வரும் வேளையை நீ அறியாதிருக்காய். இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. யாக்கோபின் கடிதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதை. நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், உங்கள் இருதயங்களை பலப்படுத்துங்கள். இன்று என்னுடைய இருதயம் பலப்பட்டிருக்கு. எப்படியாக தெரியுமா? என்னுடைய சொத்துகள்ல, என்னுடைய வேலையிடங்கள்ல, என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல, என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்ற பிள்ளைகளின் மேல, என்னுடைய கணவன் மேல, என்னுடைய மனைவி மேல என்று என்னுடைய இருதயம் எல்லாம் இப்படியே சுற்றி கொண்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருடைய வருகை சமயமாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ளோ உன் இருதயத்தை உறுதிப்படுத்து, பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இணைந்து வாழும்படியாக உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து கட்டுகள் இருந்தும் கர்த்தர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நிந்தை, அவமானங்கள், நெருக்கங்கள், வியாதியின் படுக்கை, பிசாசின் போராட்டங்கள், இந்த அனைத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு கூட உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, பலப்படுத்துகிறவனாய் நான் மாற வேண்டும். எத்தனை பேருடைய ஜெப வாழ்க்கையை அன்னிலிருந்து கூட்ட போகிறேன். இத்தனை நாட்கள் கடந்து விட்டது. இத்தனை நாட்களுடைய ஜெப வாழ்க்கையில் நான் பின்தங்கி போயிருந்தேன். வேதாகமத்தை தியானிப்பதில் பின்தங்கி போயிருந்தேன். இன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இதோ ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்க போறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் நான் கர்த்தரோடு கூட உறவாடி மகிழப் போகிறேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வாஞ்சியாயிருக்கின்றார்.
உங்களுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வாஞ்சியா இருக்கிறார். உன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமத்தில் ஒப்புக்கொடு. இதோ அவருடைய வருகை சமமாயிற்று. அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாயிரு. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை அன்பாக பரம தகப்பனே, இந்த நேரத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவோடு கூட ஸ்திரப்படுத்த, உறுதிப்படுத்த, பலப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து வாழ எங்களை கிருபை தாங்க. உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாங்கள் விழுந்து அழிந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்கென்று எழுப்பி பிரகாசிக்கவும் உம்முடைய வருகையில் காணப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த பலவீனமாகிய மாம்சத்தை நான் விழுந்து விடாதபடிக்கு ஆவியின் உற்சாகத்தில் நிலை நின்று கர்த்தரோடு கூட இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க. தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீங்க பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்தினப்பா. அவர்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பிசாசின் போராட்டங்கள் விடுதலையை கொடுங்க. பொருளாதார நெருக்கங்கள் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. நிந்தை அவமானங்கள் ஒரு விடுதலையை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்க. கர்த்தருக்கு ஏற்ற சாட்சியின் ஜீவன் ஜீவிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மேம்படும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்குள்ளாய் நிலநிற்கவும் உம்முடைய வருகையில் உம்மோடு கூட இணைந்து காணப்படும் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபை தாங்க. முற்றுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கர்த்தர் தாமே அவரோடு கூட சேர்த்து அணைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. அவருடைய வருகைக்கென்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்துவாராக. இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை பலப்படுத்தி ஆண்டுடைய வருகைக்கென்று ஆயத்தமாகட்டும். ஆமென்.